அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். எல்லாம் வல்ல ஈஸ்வரா போற்றி. வாணி சரஸ்வதி என் வாக்கில் நீ குடியிருந்து தாயே சரஸ்வதியே சங்கரினி என் முன்னடந்து என் நாவில் குடியிருந்து நல்லோசை தந்துவிட்டு கமலாசனத்தாலே அமைகாத்து என் குரலில் நீ இருந்து கொஞ்சிடனும் பெற்றவளே. என் நாவில் நீ தங்கி குடியிருந்து சொற்பிழை பொருட்பிழை நீக்கி நல்லறிவும் நல்வாழ்வும் நீ தந்து மங்கள வாழ்விற்கு வழிவகுத்து தஞ்சமென்ற பிள்ளைகளுக்கு சாஸ்வதமான சரஸ்வதி தாயே, உன் மகர ராசி பிள்ளைகளோட துன்பம் தீரம்மா, உன் திருவடி சரணம் போற்றி. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோல மிகப்பெரிய பயிற்சி பலன். சனி பகவான் அதிகபட்சமாக 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில இருந்து பலாபலன்களை கொடுக்க போகிறார். அந்த சனி பயிற்சி வருகிற டிசம்பர் 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க இருக்கிறது. இந்த சனி பயிற்சினால என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மாற்றங்கள் ஏதாவது இருக்கிறதா? இந்த சனி பாதகமா சாதகமா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படுற கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? நடக்கிற போராட்டத்திலிருந்து வெற்றி கிடைக்குமா? துன்பங்களிலிருந்து மீள முடியுமா? துரோகங்களிலிருந்து வெற்றி கொள்ள முடியுமா? துரோகிகளை விரட்டி அடிக்க முடியுமா? கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, சினிமாவில பிரச்சனை, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் துன்பங்களை தீர்க்க இந்த சனி பயிற்சி வருகிறதா? இல்ல வழக்கம் போல 10 கஷ்டம் பட்டுட்டோம் 10ஓட 11ஆக வர இருக்கிறதா? அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். சனி பகவான் பிடியில் இருந்து யாருமே தப்ப முடியாது. நண்பர்களே, இந்த உலகமே சனி பகவானின் பிடியில் தான் இருக்கிறது. அதனாலதான் சனி பகவானை தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் தண்டிக்கும் தெய்வம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மை திருத்தும் தெய்வம் சனி பகவான். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயம் தாண்டா எப்பொழுதுமே ஜெயிக்கும். கண்ணுல கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு கேட்டினா என் மனசு இறங்கிடுன்னு பாத்தியா? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தாண்டா ஆகணும். அப்பதாண்டா மறுபடியும் அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நாட்டாம படத்துல ஒரு அருமையான டயலாக் ஒண்ணு இருக்கு. நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகும். அவர் சொல்ற விஷயம் நேர்மையா இருக்கணும், தவறு செய்யக்கூடாது. அப்படின்னா அது நல்லவரா கெட்டவரா? அவரை பார்த்து நம்ம பயப்படலாமா இல்ல பாசம் காட்டலாமா? இதுதான் சனீஸ்வரன். ஏன் இவ்வளவு பயம் சனி பகவானை பார்த்து? யாரு பயப்படணும்? தவறு செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், நீதிக்கு புறம்பாக நடந்தவர்கள், அடுத்தவர்கள் மனதை துன்புறுத்தியவர்கள், அடுத்தவர்கள் வயிற்றுல அடிச்சவங்க, பொறாமையால அடுத்தவங்க கூடிய கெடுத்தவங்க, அடுத்தவங்க தொழில, இப்படி இவர்கள் தான் பயப்படணும். நம்ம ஏன் பயப்படணும்? நிச்சயமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சனிங்கிற வார்த்தை கேட்டாலே எல்லாருக்கும் பயம். அனுபவிச்சு சொன்னதை விட அடுத்தவங்க சொல்லி நம்ம பயந்ததுதான் அதிகம். ஆனால் சனி பகவான் உண்மையிலேயே அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா 100% கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நாம செய்யற தவறுகளுக்குத்தான் தண்டனை தந்து நம்மள நல்வழிப்படுத்துவார். அப்ப வேகமாக செல்ற நம்ம வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்முடைய இலக்கு என்ன என்பதை நமக்கு உணர வைப்பார். 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையோட அனுபவத்தையும் நியாயத்தையும் பிறவி பயனையும் நமக்கு புரிய வைக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். எல்லாரும் 7.5 சனியை கண்டுதான் நம்ம பயப்படுவோம். உண்மையிலேயே அஷ்டமச்சனி, கண்டச்சனி இதெல்லாம் மிக மிக முக்கியமான சனியாகும். ஏன்னா தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கொடுக்கக்கூடிய சனி அது. அப்ப யாரு பயப்படணும் அப்படின்னா, உண்மையா நேர்மையா இல்லாம வாழ்க்கையில அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யறவர்கள் மட்டும்தான் பயப்படணும். ஆனா நேர்மையா தான் இருந்தோம், உண்மையதான் இருந்தோம், உயிரை கொடுத்து உழைச்சோம், ஆனா எங்க வாழ்க்கை முன்னேறலையே அப்படின்னா ஒருவருக்கு அவமானங்களையும் அலைச்சல் திருச்சல்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் உருவாக்கி பாடம் நடத்தக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதற்கப்புறம் அவர் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு நம்மள பாஸ் ஆக்குபவர். கல்வி படிப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷம் நம்ம படாத கஷ்டமே இல்லை. அந்த கடைசி 5 நாள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துரும். அதுதான் வாழ்க்கை. நாம படுற கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் துரோகங்களும் நமக்கான பாடங்கள். நம்ம வாழ்க்கையில நல்வழிப்படுத்தி பாஸாக வைக்கிறவர் தான் இந்த சனி பகவான். ஆனால் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ வருத்தப்படுறோம். ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா துவண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளால எழுந்திருக்கவே முடியாம நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு, நமக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, குடும்பம் பிரிஞ்சிடுச்சு, கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, வேலை இல்ல, அவமானமா இருக்கு, அசிங்கப்படுத்துறாங்க, எல்லாரும் தூக்கி எறியறாங்க, நம்ம கௌரவம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற நண்பர்கள் தான் இந்த உலகத்துல அதிகம். பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அதனால என் அன்பு தோழர்களே தோழிகளே, நமக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எது நடந்தாலும் நடக்கட்டும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிச்சலா எதிர்கொண்டு சாதாரணமா கையாண்டு வெற்றி பெறக்கூடிய அனுபவத்தை தருபவர் தான் இந்த சனி பகவான். ஆனா எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் கைவிட மாட்டார். கடைசியா பல சோதனைகள் கண்டவர்கள் தான் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. இந்த தத்துவத்தை என் அன்பு தோழர்களே தோழிகளே புரிஞ்சுக்கிங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில யாராலையும் உங்களை கவிழ்க்கவே முடியாது. அப்புறம் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோல ஒரு பிரம்ம ரகசியத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு. இந்த ரகசியம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே வெல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு ரகசியம் தான் அந்த ரகசியம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோவோட கடைசியில பார்க்கலாம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையே அந்த ரகசியம் தெரிஞ்சா மாறிடும். அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். இது ஒரு விளம்பரம் தான். நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம், பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம். அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான். பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு. ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும். பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது. அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமா இதுவரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவை 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க. உண்மையா வித்தியாசமா இருக்குங்க. அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க, பவுடராவும் இருக்கு அவங்கள்ட்ட. அடுத்தது காவி பவுடர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட, ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பசுமாட்டோடைய சாணம், கோமியம், நெய், பால், தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம். அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு. அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு. கப்பு சாம்பிராணி, நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி. அதுவும் இவங்ககிட்ட இருக்கு. பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம், பர்ஸ்லயும் வச்சுக்கலாம், நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம். பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதீப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம். இது நம்ம கடையில வாங்கும்போது கலப்படம் அதிகமா இருக்கும். கலப்படம் அதிகமா இருக்கிறதுனால தான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க. இவங்க சுத்தமான செக்குல ஆட்டின 4 எண்ணெய்கள், அதாவது விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இப்படி 4 எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க. அதோட சேர்த்து நெய், பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க. சுத்தமா தரமானதா இருக்கு. அது மாதிரி 3 எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும். அது மாதிரி மூலிகை வத்தி 1.5 மணி நேரம் இந்த வத்தி எரியும். இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. மகர ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார். இதனால மகர ராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து பாத சனி தொடங்குகிறது. பாத சனி அப்படிங்கிறதுனால பட்டக்காலிலே படும் அப்படிங்கறதுதான் அதுக்கு அர்த்தம். பட்ட துன்பங்களே மறுபடியும் வரும். இழந்த பொருளையே மறுபடியும் இழப்போம். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வரும். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வரும். துரோகிகள் மீண்டும் துரோகம் செய்வார்கள். எதிரிகள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு தான் இந்த பாத சனி, பட்டக்காலிலே படும் அப்படிங்கிறது. அதனால கவனமா இருந்தீங்கன்னா போதும். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். கவனமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஆன்மீக பாதையில் இது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம முறியடிக்கணும், எதிர்த்து நிக்கணும். நேர்மையாகவும் ஆன்மீக பாதையிலும் நம்ம நின்று எதிர்த்து நின்னோம்னா எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும். அதனால பெரிய மன உளைச்சல்லாம் அடைய வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம். நம்ம பார்க்காத கஷ்டமா, இதான் ஏற்கனவே பார்த்துட்டோமே, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, இதுக்கு எப்படி நம்ம பதிலடி கொடுக்கறது, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். அப்ப அதுக்கான பதிலடியை நீங்க தானாவே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசினா போதும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், டென்ஷனை குறைச்சிங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கறது மாதிரி யோசிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருங்க. 7.5 சனியில இதுதான் மிக மிக முக்கியம். சனி பகவான் நம்மளை சோதிச்சுக்கிட்டு இருக்கார். பார்வை 3வது கண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 3வது பார்வையாக சனி பகவான் நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால எதுலையுமே நேர்மையா இருங்க, உண்மையா நடந்துக்குங்க.
முடிந்தவரை அடுத்தவர்கள் மனதை துன்புறுத்தாதீர்கள், வருத்தப்பட வச்சிடாதீங்க, யாருக்கும் சாபம் கொடுத்துடாதீங்க. அதனாலதான் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. மனசு வருத்தப்பட்டு உங்களை சாபம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் பல கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணும். இனிமே கஷ்டங்களையும் பாவங்களையும் நம்ம குறைக்கக்கூடிய வழிகளைத்தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, இறைவனை நம்பி பரிகாரங்கள் செய்யணும், ஆன்மீக பாதையில் நடக்க வேண்டியது மிக மிக மகர ராசி நண்பர்களுக்கு அவசியம். சனி ராசிக்கு 2 பயணம் செய்யறதுனால கோபம் அதிகமா வரும். யார் மேல எதுக்கு கோபம் வருது அப்படின்னே தெரியாது. ஏன்னா அவ்வளவு வலியை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு கோபப்படுற உங்களுக்கு ஆதரவா யாராவது பேசிட்டாங்கன்னா டக்குன்னு அழுக வந்துடும் உங்களுக்கு. அந்த ஆத்திரம் எதனால தெரியுமா வருது? நிரபராதிகளால தான் வரும். எல்லாருக்கும் நல்லது நினைச்சேன், எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நினைச்சேன், எல்லாருக்குமாவும் கஷ்டப்பட்டேன், நான் படாத துன்பங்களே இல்ல, ஆனா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டாங்க, என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் நான் நம்பினவங்க தான். இவர்கள் மீது கோவப்படும் உங்களுக்கு யாராவது ஆறுதலா பேசிட்டாங்கன்னா டக்குன்னு அழுக வந்துடும். அது மாதிரியான இலகிய மனம் கொண்ட மகர ராசி நண்பர்களே, தற்போது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஆத்திரம் எதை வேண்டுமானாலும் செய்ய வைத்து விடும். அப்புறம் வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்றது? நமக்கு எதிரியே நமது வாய்தான். நாம் எப்போதோ பேசிய வார்த்தைகள் இப்ப பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கும். இப்ப பல பேரை பாத்துக்கிட்டு இருப்பீங்க, சினிமாவில இந்த மீடியாவில பாப்பீங்க. மன்சூர் அலிகான் ஏதோ ஜாலியா சொல்ல போக இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர் இதை விட கேவலமா பேசியிருக்காங்க. அதுக்காக நம்ம மன்சூர் அலிகானுக்கு சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் சினிமாவில பேசுற டயலாக் மாதிரி இங்கேயும் பேசி எனக்கு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு நிக்கிறார். அந்த மாதிரி எப்போதோ பேசிய வார்த்தைகள் மகர ராசி நண்பர்களுக்கு பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அதுபோல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீடுகளை பார்வையிடுகிறார். குடும்ப சனி குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குடும்பத்தின் மீது அன்பை ஒன்றை தவிர வேற எதுவுமே நீங்க செலுத்தாதீர்கள். அன்பு செலுத்துங்கள். மிகவும் அன்போடு, அக்கறையோடு, பாசத்தோடு, நம்பிக்கையோடு, நேர்மையோடு குடும்பத்தின் மீது நடந்து கொள்ளுங்கள். இப்ப குடும்ப சனி நடக்குது இல்லைன்னா பிரிவுகள், மனக்கசப்புகள், பெரும் பெரும் பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் குடும்பத்துல ஏற்பட்டதுன்னா நம்மளால தாங்கவே முடியாது. வெளியில ஏற்பட்டா கூட நம்ம வீட்டுல வந்து முடங்கிக்கலாம். வீட்டுல பூஜை அறை இருக்கும், தெய்வமே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு பூஜை அறையில அமர்ந்து கொள்ளலாம். ஆனா வீட்டிலே பிரச்சனைனா எங்க போய் நம்மளுடைய குறைய சொல்றது? கோவிலுக்கு போய் சொல்லலாம், ஆனா கோவில படுத்துக்க முடியுமா? முடியாது. அதனால வீட்டுல நமக்கு நிம்மதி வேண்டும். வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும், அவர்களை தைரியப்படுத்தணும். நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், எந்த கடன்காரர்கள் வந்தாலும் பாத்துக்கலாம், நான் பேசிக்கிறேன், நான் கடன் அடைச்சிக்கிறேன், நான் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறேன், நான் தொழிலை பாத்துக்கிறேன், நான் இந்த வேலையை சரியா செஞ்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது மாதிரி மன தைரியம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல கடனாக கொடுத்த பணம் வீடு தேடி வரும். உங்களுடைய ஈடுபாட்டை பொறுத்து இருக்கு. நீங்க எப்படி அதை கொடுத்த பணத்தை வாங்குறீங்க, எந்த முறையில வாங்குறீங்க, அதை பொறுத்து இருக்கு. புரிய வைங்க. பணம் கொடுத்தவர்களுக்கு புரிய வைங்க. உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் முன்னேற்றத்துக்காக பணம் கொடுத்தோம், ஒரு நல்ல எண்ணத்துல பணம் கொடுத்தோம், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அந்த பணத்தை இந்த நேரத்துல கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் அதே மாதிரி எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசணும். நம்மளுடைய பேச்சு வழக்கம் முக்கியம். அதனால பணம் கொடுத்துட்டு நம்ம கெஞ்சினோமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படி ஒரு திமிர் நம்ம உடம்புக்குள்ள வந்ததுன்னா நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த ஆரம்பிப்போம். அந்த உதவியை நமக்கு உபத்திரவமாக மாறிவிடும். அது பாவங்களை சேர்க்க ஆரம்பித்து விடும். அதனால உதவி பண்றதுக்காக கொடுத்தோம், அந்த உதவிக்கான பலனை நம்ம அனுபவிக்கணும், இறைவன் கொடுக்க வேண்டும். அதனால அவர்களை கஷ்டப்படுத்தாம, துன்புறுத்தாமல் எப்படி அவங்க முன்னேறணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தோமோ அந்த பணத்தை அது மாதிரியே வாங்கும்போது மிக உயர்ந்த பலன்களை நீங்க அடைவீங்க. அதுபோல இதுவரைக்கும் தள்ளி போன சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் உங்கள் மன வலிமை கொஞ்சம் இழந்திருப்பீங்க, சோர்வடைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு வேகம், விவேகம் பிறக்கும், சுறுசுறுப்பு உங்க உடம்புல ஆரம்பிக்கும். இந்த சமுதாயத்துல சற்று பிரபலமாக வலம் வர வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். உங்களை அதிக பேர் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பெரிய மனித தன்மையா நினைச்சுக்கிட்டு இனிமே பெரிய பெரிய காரியங்களுக்கு கூப்பிடுவாங்க, கௌரவத்துக்காக கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீதான ஒரு வலிமை உருவாகும். உங்க மேல உங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும் போது தானா அடுத்தவர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஆளே நீங்க மாறிடுவீங்க. வேதனைகளில் இருந்து விடுபட்டு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்க ஆரம்பிப்பீர்கள். டோட்டலா மாறிடுவீங்க, டோட்டலா மாறி போயிடுவீங்க. ஒரு வலிமை உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் வரும்போது மின்றாம் பாருங்க அப்படிம்பாங்கல்ல, ஒரு ஒளி ஏற்படும் உங்களுடைய உருவத்துல. அப்போ ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ உங்களை நம்பலாம், உங்கள்கிட்ட எதை வேணாலும் நம்பி கொடுக்கலாம், உங்கள்கிட்ட எதை வேணாலும் நம்பி வாங்கலாம்
அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது மாதிரி கணவன் மனைவி உறவுல விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையா இருங்க. அதேதான் உண்மையான பாசத்தை காட்டும் போது யாராலையும் கோபம் பட வாய்ப்பு இல்லை. துணை, நம்மளுடைய துணை தான் நமக்கு உலகம். நம்மளை பெற்றவங்களை எந்த அளவுக்கு உயர்வா நம்ம நினைக்கணுமோ அதே மாதிரி நமக்காக வந்த துணை கணவனோ மனைவியோ. பெற்றவர்கள் 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னா நம்ம கூட வந்தவங்க நமக்காக 70-80 ஆண்டுகள் அல்லது 100 வருடம் நம்ம கூட இருக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏத்த மரியாதை, நம்பிக்கை, உண்மையா இருக்கிறது மிக மிக முக்கியம். தேவையற்ற சந்தேகம் வராம பாத்துக்குங்க. தேவையற்ற குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளார வரக்கூடாது. 3வது மனிதர்களுடைய உதவியை எக்காரணத்தை கொண்டும் குடும்ப பிரச்சனையில ஈடுபடுத்தாதீர்கள். ஏன்னா நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம தான் நம்பணும், அடுத்தவங்க நம்ப வைக்க கூடாது. அதனால தேவையில்லாமல் 3வது மனிதரை குடும்ப விஷயத்தில் இழுக்காதீர்கள். 3வது மனிதர்கிட்ட குடும்ப விஷயத்தை சொல்லாதீங்க. ஏன்னா காலம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே. உறவினர்கள் என்னதான் நண்பர்கள் அப்படின்னாலும் நம்ம நல்லா இருந்து அவங்களால பொறுக்கவே முடியாது. நீங்க சொல்ற விஷயத்த கேட்டு அப்படியா இப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ளார சந்தோஷப்படுவாங்க. இதைத்தானே எதிர்பார்த்தேன், என்ன ஆட்டம் ஆடுனீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, ஊர் உலகத்துல இல்லாத கணவன் மனைவி மாதிரி இல்ல குடும்பம் மாதிரி அப்படின்னு உள்ளுக்குள்ளார அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். ஆனா வெளியில நடிப்பாங்க. அதனாலதான் அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க முழுசா நம்பிடுவீங்க. அப்ப இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். அது மாதிரிதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் பிரிவுல இருக்குது. 3வது மனிதர்களை நம்பினதுனால 100 வருஷம் 80 வருஷம் நம்ம கூட வாழ்றவங்களை நம்பாம ஏதோ தூரமா இருக்கிறவங்களை நம்பி நம்ம குடும்பத்தையே இன்னைக்கு பாழல விட்டிருக்கிற பல குடும்பங்கள் இருக்கு. அதனால என் அன்பு மகர ராசி நண்பர்களே, தோழிகளே, இருக்கும்போது தெரியாத பெருமை இல்லாதப்பதான் தெரியும். அதனால இருக்கும்போது பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்து மேல உண்மையாவும் பாசமாவும் நம்பிக்கையோடும் இருங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பாத்துக்கலாம். அல்லது துணை மீது ஒரு நம்பிக்கை இல்ல, சந்தேகம் வருது அப்படின்னா இறைவன் இருக்கான், பார்த்துப்பான், இறைவன் காட்டி கொடுப்பான். அதனால நம்ம உண்மையா இருப்போம், நேர்மையா நடந்துப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீர்கள். எவ்வளவு சந்தேகம் வந்தாலும். ஏன்னா நீங்க இணையும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இந்த உலகமே புதுசா தெரிஞ்சிருக்கும். அந்த நிமிஷத்தை மட்டும் நினைச்சு பாருங்களேன், எல்லாமே ஈஸி ஆயிடும். சரி, இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம எப்படிதான் நினைச்சோம். அந்த 1 மாதம், அந்த 1 நாள் நம்ம வாழ்க்கையில வந்த துணை, அதை நினைச்சு நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அந்த உலகமே சொர்க்கமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த நேரத்தை பத்தி நினைச்சு பாருங்க. நமக்குள்ளாரே அந்த குடும்பத்துக்குள்ளார அந்த துணைகளுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனையே வராது. நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எதிரிகளை நம்ம சந்தித்து வெற்றி அடைய நம்ம குடும்பத்தோட ஒற்றுமை மிக மிக முக்கியம். எருவும் மாட்டு கதை தான். எருவும் மாட்டுக்கும் சிங்கத்துக்கும் எப்படி நம்ம அந்த காலத்துல பாடம் படிச்சோமோ அந்த மாதிரிதான் நம்முடைய குடும்பமே ஒண்ணு சேர்ந்து, எதிரிகள் தான் மனிதர்கள் அப்படி இல்ல, பிரச்சனைகள் தான் நமக்கு எதிரி. அந்த சிங்கத்தை வீழ்த்துற அளவுக்கு நம்மள்ட்ட வலிமை வேணும்னா நம்ம குடும்பமே சேர்ந்து போராடணும். அப்ப போராடினா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் துவம்சம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம குடும்பமே இறைவனை நம்ப வேண்டும் முழுமையாக. அப்படி இறைவனை நம்பும் போது மன வலிமை உருவாகும், ஒரு அமைதி கிடைக்கும். அப்ப கிடைக்கிற வெற்றி இருக்கு பாருங்க, கெத்தா இருக்குங்க. நம்ம குடும்பமே திடீர்னு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பாதசனிங்கிறதுனால நினைச்ச வருத்தப்பட்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் பட வேண்டாம். இறைவனை நம்புங்க. அப்ப வெளிநாடு வெளியூர் செல்றதுல சற்று தடைகள் வந்தாலும் குறைவான செலவுல முயற்சி பண்ணுங்க. நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசாங்க கடன் விஷயத்துல அதிகமா கவனமா இருங்க. கடனை சரியா கட்டுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு ஓரளவு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையில இடமாற்றம் இருக்கும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்துல அமையும். சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம், குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். அரசியல் விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கையோடு இருங்க. அந்த அரசியல்ல ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, அதிக எச்சரிக்கை உணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். போக்குவரத்து வண்டி வாகனங்களில் நிதானமாக இருங்கள். கடன் வாங்குவதிலும் கொடுப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11வது இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால ஓரளவுக்கு அனுகூலமான விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அது மாதிரி எதிர்பாராத சொத்துக்கள், பணங்கள், வேலையில சம்பளம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்ப எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளையும் நம்புங்க. கடவுளுக்கான பரிகாரத்தை செய்யுங்க. சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய சாதகமான பலன்களை கொடுக்கும். ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அப்படி முடியல அப்படின்னா உங்க அருகில இருக்கிற சிவன் கோவிலுக்கு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அங்க இருக்கிற ஒரு எனர்ஜி, சக்தி இருக்குல்ல, அப்படியே உங்கள் உடல்ல அது பிரதிபலிக்கும். ஏன்னா நம்புங்க, இந்த உலகத்துல இருக்கிற கோவில்கள் எல்லாம் சாதாரணமாக படைக்கப்பட்டது இல்லை. கோவில்ல எவ்வளவு சக்தி இருக்குன்னு
நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மிகப்பெரிய சக்தி இருக்கிறது கோவில்ல. அதுவும் பழங்காலத்து கோயில்ல 100% மாபெரும் சக்தி இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியோட காந்த அலைகள் அதிகமாக வீசப்படும் இடங்கள் தான் இந்த கோவில்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாவும் மலை ஸ்தலங்கள்லயும் தனிமையான இடத்துல தான் இருக்கும். அப்ப இந்த கோவில்லாம் ஒரு அபரிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் இருக்கிறது. அப்ப கோவில்ல அதிக சக்தி உள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, சிலைகள், முக்கியமான சிலைகள் இருக்குல்ல, கருவறை அப்படின்னு சொல்லுவோம், கற்பக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, காந்த சக்தி அதிகமாக விடுகிறது. இந்த பஞ்சபூதங்களின் சக்தி அந்த இடத்துல தான் விழுது, அந்த ஏரியாவிலேயே அப்படி சொல்லுவோம். அதனாலதான் அந்த கோவில்ல கற்பக்கிரகம்னு அந்த இடத்துல சாமி வச்சிருக்காங்க. பொதுவா இந்த மூலஸ்தானம் சுயம்புவாக உருவாகும். அதாவது யாராலேயும் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய இடமாக அது இருக்காது. பொதுவா பழங்காலத்தெல்லாம் அங்க ஏதாவது ஒரு சிலை இருக்கும், அங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும், இறைவனின் அருள் ஏதாவது ஒன்று கிடைத்து அதிலிருந்து அந்த கோவில் எழுப்பப்பட்டு இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் காந்த சக்தியும் பிரபஞ்சத்தின் அருளும் அங்கு கிடைக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல சிலை வச்சிருப்பாங்க. நிறைய கோயில்ல, அதுவும் மெயின் கற்ப கிரகத்துல சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டு இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. அந்த செப்பு தகடு தான் அங்க இருக்கிற அந்த எனர்ஜிய அதிகமா பன்மடங்கு பெருக்கி வெளிக்கொணரும். அது மட்டும் இல்லாம எல்லா மூலஸ்தானமும் 3 சைடு மூடி, வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். இதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. எங்கேயுமே ஓட்டம் இருக்காது, ஜன்னல் இருக்காது, கதவுகள் இருக்காது. ஒரு பக்கம் மட்டும்தான் கதவு இருக்கும். அது அந்த எனர்ஜிய எங்கேயும் வெளியிடாம வாசல்ல இடது மற்றும் வலது புறத்தில் இருக்கும் இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும். அதனாலதான் சுத்தி எந்த ஒரு பாதையும் இல்லாம ஒரு வாசல் மட்டும்தான் கற்ப கிரகத்துக்கு இருக்கும். வணங்குறவங்களுக்காக அந்த எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு முன்னோர்கள், இந்த கோவிலை உருவாக்கினவர்கள் அந்த அறிவோடு உருவாக்கி இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த கோவிலுக்கு போங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு நோய்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்தாலும் ஒரு மனிதன் கோவிலுக்கு போகும்போது இந்த பிரபஞ்சத்தின் எனர்ஜி அவனுக்கு கிடைக்குது. இந்த எனர்ஜி ஒரு முறை 2 முறை கோவிலுக்கு போகும்போது கிடைச்சிடாது. தொடர்ந்து கோயிலுக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் அந்த எனர்ஜி எவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கிறது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில கொடுக்கிறது அப்படின்னு அடிக்கடி போறவங்களுக்கு தான் தெரியும். அதனால என் அன்பு பிள்ளைகளே, கோவிலுக்கு போங்க, இறைவனை வழிபடுங்கள். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்துவிடும். 7.5 சனியால் குடும்ப சனி, பாத சனி காலம் அப்படிங்கிறதுனால மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாலாஜாபேட்டையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பாதாள சொர்ண சனீஸ்வரரை சென்று வழிபடுங்கள். அதுபோல சனி சாந்தி பரிகாரம் ஹோமம் செய்யலாம். திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமியையும் வணங்கி வர சிறப்பான பலன்களை எனம்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் பெறுவீர்கள். சனீஸ்வர பகவான், சிவன், பார்வதி ஆகியோரை தினமும் பூஜை அறையில வழிபடுங்க. கோவிலுக்கு எத்தனை நாட்கள் போகலனாலும் பூஜை அறையிலாவது ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து எல்லா தெய்வங்களையும் மனசுல நினைச்சு உங்களது குறைகளை, உங்களது பாவங்களை அங்க தீர்க்கறதுக்காக பாருங்க. மனசு விட்டு கடவுளோடு பேசுங்கள். அப்படி பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுபோல குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும், மனைவி முகம் மலர்ச்சியுடன் உற்சாகமாக இருப்பார்கள். பாதச்சனியாக வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். வெளிவட்டாரத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாதீர்கள். உடல்நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். ரத்த அழுத்தம், சர்க்கரை இது போன்ற விஷயங்களில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இருந்தாலும் வீண் பதற்றம் உங்களுக்கு தேவையில்லை. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடாதீர்கள். அதுபோல காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. போற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, இல்ல நீங்க தொழில் செய்யற இடத்துல எச்சரிக்கையா இருங்க. நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ அதிக உரிமையோடு பேசி உங்களுக்கு துரோகம் செய்ய முயற்சி செய்வாங்க. அதனால யார் அதிகமா பேசினாலும் குறைவாக பேசினாலும் ஒரே மாதிரியா இருங்க. அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையோடு பழகுங்கள். வழக்குகளில் அலட்சிய போக்கு வேண்டாம். தேவைப்பட்டால் வழக்கறிஞரை சந்தித்து அவர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெருகும். அலைச்சலுக்கு பிறகு அது வெற்றியுடன் முடியும். சாலைகளில் பயணம் செய்யும் போது மிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். பிள்ளைகளின் போக்குல நல்ல மாற்றம் உருவாகும். பிள்ளைகள் உங்கள் பெயரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்வாங்க. அதுபோல வியாபாரிகள் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வீர்கள். புதிய அணுகுமுறையை உருவாக்கி புதுவிதமான தொழில்நுட்பத்தை கடைபிடித்து நல்ல வெற்றியை பெறுவீர்கள். அதுல புதிய முதலீடுகள் செய்யலாம். பெரிய முதலீடு செய்யாம சின்ன முதலீடு செய்யுங்க. விளம்பரங்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். கடையை நவீனமயமாக்குவீர்கள். பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய ஆர்டர்லாம் உங்கள் நிறுவனத்துக்கு சேரும். ஹோட்டல், இரும்பு, ஸ்பெகுலேஷன் வகைகளால் ஆதாயம் இருக்கு உங்களுக்கு. உத்தியோகஸ்தர்கள் அதிக சம்பளத்துடன் வேலை பார்ப்பீர்கள். உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரிகள்லாம் அந்த வேலையில் சேருவாங்க. அதனால
உங்களுக்கு சாதகமாக அந்த வேலை இருக்கும். வேறு சில நல்ல வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல தேடி வரும். வீண் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. இழந்த சலுகைகள், பதவிகள், பொருட்கள் இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்துல மீட்கிறதுக்கான முயற்சிகளை அதிகமாக எடுப்பீர்கள். அதுபோல கணினி துறையினருக்கு வெளிமாநிலம், வெளிநாடுகளில் ஒப்பந்த பணிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்க கணினியை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுபோல வெளிநாட்டு பணம் உங்கள் அக்கௌண்ட்ல அதிகமா வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதுபோல இல்லத்தரசிகளுக்கு கணவர் மூலம் ஆதாயம் உண்டு. அவருடைய வருமானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும், உயரும். வீட்டுல சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை குறையும், சம்பளம் உயரும். என் அன்பு மகர ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். ஆனாலும் ஒரு விஷயத்த புரிந்து கொள்வது அவசியம். என்னன்னா, ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு 15 வருடத்திலிருந்து 20 வருடம் வரை மிக அமோகமாக இருக்கும். ஏதாவது ஒரு காலகட்டம், அது சின்ன வயசுலயோ அல்லது நிரம்பிய வயதோ அல்லது நடுத்தர வயதோ, ஏதாவது ஒரு காலகட்டம் 20 வருடங்கள் மிக அமோகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்கள். அவர்கள் சந்ததியினரே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அதனால அந்த 20 வருடம் எந்த காலகட்டம் என்று சரியாக நம்மளால கவனிக்க முடியாது. ஆனால் அந்த 20 வருடம் உங்களுக்கு உணர்ந்தாலே, அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாலே, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அனைத்து விதமான இன்பங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த காலகட்டத்துல மிக அமோகமாக, அற்புதமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மிக பெரிய பெரிய பண வரவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால அந்த 15 வருடம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கலாம். அதனால எப்படி பார்த்தாலும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 7.5 சனி தான் அப்படின்னாலும், இந்த பாத சனி மிக மிக முக்கியமான சனி. இது கடைசி 2.5 ஆண்டுகள் போயிட்டு இருக்கு. இந்த 2.5 ஆண்டுகளும் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தால் போதும். இறைவனை மட்டும் நம்புங்கள், யாரையும் நம்பாதீங்க. முழு நம்பிக்கையோடு இறைவனோடு கலந்து உங்களது முயற்சிகளை எடுங்க. அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்த்துனுங்க, தவிடுபடியாக்கலாம். சரி, நம்ம பிரம்ம ரகசியத்துக்கு வருவோம். இப்ப பரம ரகசியம், புதையல் ரகசியம், சிதம்பர ரகசியம் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பிரம்ம ரகசியம் கேள்விப்பட்டீங்களா? கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், அதுதான் பிரம்ம ரகசியம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். நீங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அதை சரி செய்யலாம். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் சோரச கலை. இந்த சோரச கலையை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எப்படி சேட்டுகள், மார்வாடிகள், இந்த டாடா, பிர்லா, அம்பானி இவங்கெல்லாம் கோடீஸ்வரனா இருக்காங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இந்த சோரச கலை தான் அதுக்கு காரணம். அமாவாசை ஆண்களை அதிகமா பாதிக்கும், பௌர்ணமி பெண்களை பாதிக்கும். ஆனா அனைத்து உயிர்களையும் இந்த 2 திதிகளுமே பாதிக்குது. அப்ப வளர்ப்பிறையில பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்பிறையில பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் இருக்குது. இப்ப ஜோதிடத்துல திதிகள் அப்படின்னாலே கலைகள் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அப்ப இந்த 15 கலைகளை தவிர 16வதாக ஒரு கலை இருக்கு. அந்த கலைக்கு பேர் தான் சோடேச கலை. இந்த சோடேச கலையை பயன்படுத்தி தான் சித்தர்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், அப்புறம் சேட்டுகள், மார்வாடிகள் வாழையடி வாழையாக ஒரு குடும்பமே செல்வந்தரா இருக்கும்ல, அதுக்கு காரணம் இதுதான். நம்ம கோடீஸ்வரர் ஆகணும், இந்த நிம்மதி, செல்வ வளம், மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா இந்த சோடச கலையை நீங்களும் பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை 100% ஏற்படும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருடைய அம்சம்தான் திருமூர்த்தி. அப்ப இவருடைய இந்த சோடேச கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார். எத்தனை நொடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 5 நொடிகள். அதாவது 5 சொடுக்கு போடுகிற நேரம் மட்டுமே திருமூர்த்தியின் அருள் இந்த உலகம் முழுவதும் பரவும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவும். அப்ப இந்த 16வது கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் அவர்கள் விரும்பும் எந்த ஒன்றையும் பெற முடிந்தது, அனைத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஜோதிட கலை அல்லது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை, இந்த பிரபஞ்சம் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சது இந்த ஒரு விஷயம்தான். அதனால இந்த 16வது கலையை சித்தர்களும் முனிவர்களும் இந்த பணக்காரர்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த சோரச கலையை நம்ம எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா, அமாவாசை எப்போது முடிகிறதோ அந்த நேரத்துல. அப்ப அமாவாசை எப்போது முடியுது அப்படின்னா உள்ளூர் பத்திரிகையில போடுவாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற காலாண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப சரியா கணிக்கணும் அந்த அமாவாசை எந்த நேரத்துல முடியுது அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, அமாவாசை காலை மணி 10:20 மணி வரை அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து என்ன போட்டிருக்கோம்னா பின் பிரதமை திதி ஆரம்பம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதனாலதான் இந்த அமாவாசை முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் முடியறதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு இந்த இடைப்பட்ட 2 மணி நேரம் நம்ம தியானத்துல இருக்கணும்,
இல்லைன்னா மந்திர ஜபம் செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப என்ன மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மிக சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளார சுமார் 5 நொடி பொழுது இந்த திருமூர்த்தியின் ஆளுகைக்குள் இந்த மொத்த பிரபஞ்சமும் வரும். அப்ப என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும் அத்தனை கிரகங்களும் சகல விதமான உயிர்களும், அப்ப ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த 5 நொடி மிகப்பெரிய அருளை கிடைக்கும். அந்த நேரத்துல நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ என்ன வேண்டுகிறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் முக்கியமா மனசுல வச்சுங்க, கோரிக்கைங்கிறது ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கணும். பல கோரிக்கை வைக்காதீங்க, ஒரே கோரிக்கை. அந்த கோரிக்கை 100% கண்டிப்பா நடக்கும். முழு நம்பிக்கையோட கோரிக்கை வைங்க. ஒரு கோரிக்கை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு கோரிக்கை நம்ம நினைக்கணும். அப்ப இதே மாதிரிதான் பௌர்ணமி முடிந்த பிரதமை தேதி ஆரம்பிக்கும் போதும் செய்யணும். அப்ப பௌர்ணமியும் அமாவாசையும் 2 நாள்லயும் இந்த 2 மணி நேரம் நம்ம செய்யும் போது மாறி மாறி தொடர்ந்து இப்படி நீங்க தியானம் அல்லது ஜபம் செஞ்சீங்கன்னா சில மாதங்களே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். சில பேருக்கு இந்த கோரிக்கை உடனே நிறைவேறும், ஒரே தடவைல நிறைவேறும். தியானம் செய்யற இடத்துல ரொம்ப அமைதியா இருக்கிறது அவசியம். வெறும் தரையில உட்காரவே கூடாது. அது மாதிரி வயிறு காலியா இருக்கணும். அப்ப விரதம் இருக்கிறது மாதிரி. அப்ப அந்த 2 மணி நேரம் நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளாரவே உதட அசையாம அந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீங்க என்ன வேணாலும் மனசுல நினைச்சுக்கலாம். திருமணம், பணக்காரனாகணும், நோய்கள் தீரணும், கடன் தீரணும், எதிர்ப்புகள் விலகணும், நிலத்தகராறு தீர, பதவி உயர்வு கிடைக்க, பிரிந்தவர் ஒண்ணு சேர, அல்லது வழக்குல வெற்றி பெற, இப்படி நீ எதை நினைச்சாலும் ஒன்றை மட்டும் நினைச்சுக்கீங்க. கண்களை மூடி இருந்தாலே அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைச்சு கேட்கறீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். என் அன்பு நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற முடியல. கடின உழைப்பு, புத்திசாலித்தனம், திறமை, அனுபவம், பணம், இப்படி இன்னும் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி பெற அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும். அப்படி அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. இதை ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த 3 விஷயம் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. நேர்மை, உழைப்பு, ஆன்மீகம். இது மட்டும் இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம். மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, 2 1 பார்த்து விடு, 2 1 பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா.